சாயங்காலத்தை செடி கொடி வானத்தோட கொண்டாடிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன் வந்தான், பிரியாணி வாங்கி தந்தான். என்னடா திடீர்னு பாசமா அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. அவன் ஷாப்பிங்க்கு நான் கம்பெனி, அவன் பிரியாணி சாப்பிட போறான், அதுக்கு நான் கம்பெனி. சரி வயிறு சும்மா தானே இருக்குன்னு சொல்லி போட்டு வச்சேன். என்னையா கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்க? வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டான் பாருங்க. இது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் வானன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். வாசத்தை வச்ச சீரோ கண்டுபிடிச்சிருச்சு பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. மோப்ப சக்தி எல்லாம் இருக்கா அதுக்கு? உள்ள விடலையே. நைட்டு வானன் வீட்டுல பூரி கொண்டக்கடலை குருமா. அவங்க தரலனாலும் நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு பழக்கம். பூரி பஞ்சு போல பிரியுது, சுவை அருமையா இருக்கு. ஏண்டா இதை வச்சுட்டாடா வெளியே பிரியாணி சாப்பிட்ட மனுஷனாடா நீலாம்? இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. இவன் ரெண்டு பேருக்கு என்னன்னா, அவங்க தாய் எவ்வளவு சுவையா சமைச்சாலுமே வெளியே வாங்கி சாப்பிடறதா சாப்பாடு நினைச்சிட்டு இருக்காங்க. வானன் அம்மா குருமா சட்னின்னு என்ன அருமையா சமைப்பாங்க தெரியுமா? ஆனா தின்னுபிட்டு நல்லாவே இல்ல அப்படிம்பானுங்க. வீட்டுக்கு ரெண்டு பேர் இப்படிதான் இருக்கானுங்க. வானன் வீட்டுக்கு வந்தா ஒரு வேளை நேரத்துல சாப்பிடாம போக மாட்டேன். அப்படி விட்டுட்டு போனா அது தப்பு. ஏன்னா அங்க சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், அதிகமா நல்லா இருந்தா பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன், அடுத்த நாள் காலைல சாப்பிட.